சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அர்ச்சனா மகா அவங்க 3 பொண்ணுங்கன்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் சீதா மீரா 2 பேருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது, என்ன மீரா ஆண்டி நாளைக்கு நானும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரட்டுமா அப்படின்னு பிரியா சத்யா எல்லாம் கேட்டுட்ருக்க. அஞ்சலியும் நானும் வரேங்கிறாங்க. என்ன சில்வண்டுங்களா நக்கலான சீதா கேட்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகிறது உண்மை தானே, அதான் பசங்க வரேங்கிறாங்க. என்ன மீரா நானும் மகாவும் வர வேண்டாமா அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்ருக்க. மீரா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சீதா மீராக்கா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அர்ச்சனா ஆண்டி கண்டிப்பாக நம்ம போகலாம், நீங்கள் தான் சாட்சி கையெழுத்தே போடணும் சரியா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, அப்போது கண்டிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும்னு சொல்லு சபாஸ்னு மகா சொல்ல. நீங்கள் நடத்தி வைக்கலன்னா அப்போ நானே தானே பண்ணிக்கணும், அதான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு மீரா சொல்ல. அதாவது வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. ஓடியெல்லாம் போகல, காரில் தான் போக போகிறோம் அப்படின்னு சீதா சொல்ல. மகா சும்மா இருக்க மாட்டீங்களாங்கிறாங்க சேது. உங்ககிட்ட கூட சொல்லாமல் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களான்னு மகா சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் கேட்க வேண்டாம், அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் பார்த்துக்கலாங்கிறாங்க சேது. நடக்க தான் போகுது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கிறாங்க சீதா. என்ன கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அண்ணங்க 2 பேர் இருந்தும் மீராக்கா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்கே, என்ன பண்ணுறது அண்ணனுங்க ஆம்பளையா இல்லையே அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏ மரியாதையாக பேசுங்கிறாங்க சேது. ஏ தையல்காரி என்னடி திமிரா உனக்குங்கிறாங்க மகா. ஏ தையல் நீ என்ன சொன்னாலும் அந்த ராம் கேட்குறானே, அப்போது அவன் ஆம்பளை இல்லையா உனக்குங்கிறாங்க அர்ச்சனா. டவுட்டாக இருக்கா மாமியாரே, நீங்கள் வேணா பாஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, 10 மாசத்துல நான் குழந்தைய பெற்று காட்டுறேங்கிறாங்க சீதா. ஏ வாயை மூடுறீங்கிறாங்க மகா. நாங்கள் பேசாமல் தான் இருந்தோம், நீங்கள் தான் உங்கள் பொண்ணுங்களை வச்சு பேச வச்சிட்டீங்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. ஓவராக பேசாத, தாங்க மாட்டேங்கிறாங்க அஞ்சலி. யாரை என்னையவா இல்லை மீராக்காவா அப்படின்னு சீதா கேட்க. ஓவராக பேசுகிறவங்களேங்கிறாங்க அஞ்சலி. இப்போ என்ன நடக்க போகிற ரிஜிஸ்டர் மேரேஜை நிறுத்த போகிறீங்களா அப்படின்னு சீதா கேட்க. அச்சோ அதை எப்படி நிறுத்த முடியும், பிளான் போட்டது தையல்காரியாச்சே அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மீராக்கா பேச்சு வேற மாதிரி இருக்கே, ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு சீதா கேட்க. தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வாங்கங்கிறாங்க மீரா. எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான், சத்யாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க சொல்லணுங்கிறாங்க சீதா. ஏமாந்தா கொலை கூட பண்ணுவாங்கங்கிறாங்க மீரா. ஏமாந்தா தானே பார்த்துக்கலான்னு சீதா சொல்ல. அக்கா நான் சொன்னது நடக்கணுங்கிறாங்க மகா. நீ சொன்னதை நான் நடத்தாமல் விட்டுருவேனா, எல்லாம் ரெடிங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் சீதா மீரா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அஞ்சலி சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு மகா சொல்ல. என்ன வேலைங்கிறாங்க அஞ்சலி. நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க அவங்க 3 பொண்ணுங்களுக்கும். அவங்களும் அது சரிங்கிற மாதிரியே தலையாட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதா பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீதா அவங்க என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது, நீ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, தூங்குன்னு ராம் சொல்ல. பாஸ் அவங்களால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஆனாலும் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சீதா சொல்ல. என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஐடியா இருக்கான்னு ராம் கேட்க. என்ன பண்ணுவாங்க, மீராக்காக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு நடக்க இருக்கிற ரிஜிஸ்டர் மேரேஜை தடுக்க பார்ப்பாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அது எப்படி என்ன பண்ணி தடுக்க பார்ப்பாங்க, உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு ராம் கேட்க. எப்படின்னு தெரியல பாஸ், ஆனால் கண்டிப்பாக தடுப்பாங்க, அது மட்டும் உறுதி பாஸுங்கிறாங்க சீதா. இன்னொரு பக்கம் மகா அவங்க பொண்ணுங்க கிட்ட மீராக்கு தூக்க மாத்திரை கொடுக்க சொல்லி பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் சித்தி பயம் வந்துருச்சா, திடீர்னு இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அந்த தையல்காரியை பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க. அந்த தையல்காரி கிட்ட தோத்துட்டா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை, கண்டிப்பாக நம்ம அவகிட்ட தோக்கவே கூடாது. அதனால் ஆப்ஷன் ஏ சத்யாவை தூக்குறது, ஆப்ஷன் பி மீராக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து ஒரு அறையில் பூட்டி வைக்கிறது அப்படின்னு மகா சொல்ல. சரி பாலை எப்படி நம்ம மீரா கொடுக்கறது, எப்பவும் செல்வி அக்கா தானே கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்க. அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மகா ஒரு பிளான் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம் அவங்க என்னமோ செய்யட்டும் சீதா, நாம சரியாக தானே இருக்கோம், பக்காவாக பிளான் பண்ணியாச்சுல்ல, ஸோ வாட் எதுக்கு வரி பண்ணணும், இப்போ நல்லா தூங்கணும், மார்னிங் போகிறோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோம், ஹோட்டல் போய் சாப்பிட்றோம், அப்படியே கூட்டிகிட்டு போய் சத்யா வீட்டில் மீரா விட்டுட்டு ஜாலியாக வரப்போகிறோம் எப்படி அப்படின்னு ராம் கேட்க. அது நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான் பாக்ஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நடக்கும், நீ நிம்மதியா தூங்கு அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. இல்ல பாஸ் அவங்க ஏதோ நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு என் ஆள் மனசுக்கு தோணுது, கண்டிப்பா ஏதோ நடக்க போகுதுன்னு தான் என் உள் மனசுக்கு தோணுது பாஸ், ஆனா என்னன்னு தான் தெரியல, ஆனா ஏதோ பிளான் இருக்கு பாஸ், அதுதான் உண்மை அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இப்படி ஆனான்னு சொல்லிட்டு இருந்தா தூக்க கெட்டு போயிடும், மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, நீ போய் தூங்குன்னு ராம் சொல்ல. சீதா அப்படியே தயங்கியே உட்காந்துட்டு இருக்காங்க. சீதா நீ தான் எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சிட்டியே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நீ தான் கிளவர் கேர்ள் ஆச்சே அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க. கேர்ள் ஓகே, கிளவர்னா என்ன பாஸ் அப்படின்னு சீதா கேட்க. கிளவர்னா நீ ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம், அதுதான் உண்மை அப்படின்னு ராம் சொல்ல. அட போங்க பாஸ், நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் எனக்கு தூக்கமே வராது, அதையே நினச்சிட்டு இருப்பேன்னு சீதா சொல்ல. அப்படியா, அப்போ சரி நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ராம் சொல்ல. அதெல்லாம் வேணாம், நீங்கள் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான், வாக்கு மாறக்கூடாது, நான் கிளாமர் கேர்ளாகவே இருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சீதா சொல்ல. ராம் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் பாஸ் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அது கிளாமர் இல்லை கிளவர்,
அப்படின்னு ராம் சொல்ல, அதுதான் பாஸ் நானும் சொன்னேன், என்ன மாதிரியே நீங்களும் கிளாமர் பாய் அப்படின்னு சொல்ல ராம் சிரிக்க, அதுக்கும் சிரிப்பு தானா, உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போய் தூங்க போறாங்க. அடுத்ததா செல்வி வந்து மீராக்காக பால் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மகாவும் அர்ச்சனாவும் வராங்க, அவங்க 3 பொண்ணுங்களும் வராங்க. என்ன நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, செல்விக்கு டவுட் வராத மாதிரி அந்த பாலில் எப்படியாவது தூக்க மாத்திரையை கலந்துரு அப்படின்னு மகா அவங்க பொண்ணுங்கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரி சித்தி, டவுட் வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் செல்விக்கிட்ட போகிறாங்க. பால் யாருக்குன்னு சத்யா கேட்க, மீராமாக்குங்கிறாங்க. அப்படியா, பால் அவங்களுக்கு மட்டும்தானா, முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கிக்கிறாங்க. முன்னாடி பிரியாவும் அஞ்சலியும் மறைச்சு நின்றுக்கிறாங்க. அவங்க மறைச்சிருக்கிற கேப்பில் சத்யா தூக்க மாத்திரையை போட்டு அந்த பாலில் கலந்துடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் மகாவும் அர்ச்சனாவும் வந்து பேச்சு கொடுக்குறாங்க. செல்வி அவங்கக்கிட்ட திரும்பி நின்று பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் மாத்திரையை கலந்து முடிச்சிடறாங்க. பசங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் கொடுத்தாச்சுமா, வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இருக்குமா அப்படின்னு சொல்ல, சரியா சொல்லு, 10-15 அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு 10 நிமிஷம் இருக்குமாங்கிறாங்க. சரி சத்யா, அந்த பாலை கொடு, இதை கொண்டு போய் மீராக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க செல்விக்கிட்டேயே. சரின்னு செல்வியும் அந்த பாலை கொண்டு போய் மீரா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டைமில் மீரா சத்யன் சொன்னதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா மீராமா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் தெரியுமே செல்வி, எங்கள் அண்ணனுங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காமல் காத்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க மாறவே இல்லை. அந்த மகாலட்சுமியும் அவங்கள மாற விடலை. யார் என்ன சொன்னால் என்ன, நான் அவங்க கூட பிறந்த தங்கச்சி தானே. ஆனால் அவங்களுக்கு என்னை பற்றி கவலையே இல்லை, என் கல்யாணத்தை பற்றியும் அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. விடுங்கம்மா, இவங்க இல்லைன்னா என்ன, சத்யா சார் உங்களை நல்லா பார்த்துக்குவாரு, என்ன நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு செல்வி சொல்ல, கவலைப்படாத செல்வி, உன்னையும் சீதாவையும் பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன் மீரா சொல்ல, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க செல்வி. அம்மா பால் ஆறி இருக்கும், நான் வேற பால் கொண்டு வரவா அப்படின்னு செல்வி கேட்க, வேண்டாம் செல்வி, இந்த சூடே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா அந்த பால் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மீரா அப்படியே தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஷால் சத்யன் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. மகா சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சத்யன் வெளியே வரதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு மகாக்கு கால் பண்ணி, மேடம் நான் சத்யன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், ஆளுங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, உள்ளே பூந்து அடித்து தூக்கிடவா அப்படின்னு சொல்லி கேட்க, முட்டாள்தனமாக எதுவும் பண்ணி வைக்காத, அவன் வெளியே வரும்போது சத்யனை அடித்து தூக்கிடுறான், ஆனால் உடம்புல உயிர் மட்டும் இருக்கணும், வாழ்க்கையில் அவன் கடைசியாக போகிற வாக்கிங் இதுவாக தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடித்து தூக்கும்போது மறக்காமல் வீடியோ பண்ணிடுங்க, ஏன்னா அதை வச்சு தான் மீராவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மேடம் நீங்கள் சரியான கிரிமினல் தாங்கிறாங்க விஷால். மேடம் நான் சொன்னதை செஞ்சிருவேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மீரா எனக்கு வேணும் அப்படின்னு விஷால் சொல்ல, கண்டிப்பாக நீ மட்டும் இதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா அப்புறம் மீரா உனக்கு தான், அது தானாகவே நடக்குங்கிறாங்க மகா. சரின்னு சொல்லிட்டு விஷாலும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி வாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து மகா கிட்ட கேட்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. அப்போது சீதா சூப்பராக கோலம் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற கலர் பொடியெல்லாம் செல்வி நின்று எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னி கூட இந்த தையல்காரியோட ஆட்டம் எல்லாம் அடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.